ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் ரூமில் ஒரு மேஜர் ரெஸ்லர் ஸ்பாட் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏடபிள்யூ ஸ்டார்ஸ் கூடவே நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் டபிள்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பேக் ஸ்டேஜ் ரெஃபரன்ஸும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மிக்மேனோட ஒரு பெரிய ரூல், இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையவே இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய வின்ஸ் மிக்மேன் கிட்ட சேலரி ரிலேட்டட் நான் வந்து அதிகமாக கேட்டதை பற்றி அவர் எனக்கு ஒரு லெசன் டீச் பண்ணியிருக்காருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. இது என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படின்னு சொல்கிற அப்படியே சொல்ல உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக பற்றி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம ரெஸ்லிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். கூடிய சீக்கிரத்தில் 1K அடிக்க போகிறாங்க. இப்போ 850 வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 150 தான், நம்ம சீக்கிரம் அடிச்சிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஆல்சோ ரெஸ்லிங் ரிலேட்டட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஜார்ஜியானா ஃபீல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் வந்து டபிள்யூ ப்ளே பண்ணி காட்டியிருந்தாங்க ஸ்மாக் டவுனில். அதுக்கான ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமாவே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ஸ்மாக் டவுன் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்மாக்டவுனோட ஃபுல் ரிசல்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்மாக் டவுன் நெக்ஸ்ட் வீக்கான கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் அரைச்சமாகவே அரைக்கலாம்ன்ற மாதிரி டபிள்யூ முடிவு எடுத்துட்டானுங்க போல. ஏன்னா அதே மாதிரி ஒரு மேட்ச் அப்போ புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 6வது பாட்டாக நம்மளுடைய ஆண்ட்ரே வர்சஸ் கார்மலோஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படா முடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக மாட்டுது. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் 5 தடவை வச்சிருக்கானுங்க. 5வது ஃபேஸே நான் முடிச்சிருவானுங்கன்னு பார்த்தேன். இப்போ 6வது ஃபேஸாக வேறு போகிறானுங்க. இதை எத்தனை பாட்டு எடுக்க போகிறானுங்களோ. சரி ரைட், விட்டுருங்க, இதை பார்க்காம. அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்பும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய நியோமி வர்சஸ் பேலிக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சு. ஸோ வேர்ல்டு டைட்டிலுக்காக, விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக. ஸோ இதில் வின் பண்ணுறவங்க இந்த நம்ம நேஜாக்ஸ் வச்சிருக்க டபிள்யூ விமன் சாம்பியன்ஷிப்காக ஃபேஸ் பண்ணுவாங்க. பேட் டட் பேப்பரின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த 2 மேட்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அப்கமிங் வந்து நம்ம ப்ராபப்ளி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வைஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 3வது அப்டேட்டாக ஸோ நம்ம ஸ்மாக் டவுனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்மாக் டவுன் ரிலேட்டடும் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸ்மாக் டவுன் 3 hour ஷோவாக வந்து மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி அது வந்து ஜான்வரிக்கு அப்புறமா வந்து நடக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான்வரி பிப்ரவரி நியர்லி ஒரு 4 months கிட்ட வந்து டபிள்யூ ஸ்மாக் டவுனை 3 hour ஷோவாக புக் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி அது வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் மூவ் ஆகுதுல்ல. ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க் மூவ் ஆனதுனால ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க் இன்னும் கொஞ்சம் டைம் போய் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்காக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ 3 hour ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பண்ண போகிறாங்க. இதை பெர்மனெண்ட்டாக பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஜான்வரி வரை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த மாதிரி 3 hour ஷோவாக வந்து இதை புக் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் கொடுத்தது வேறு யாருமே கிடையாது, நமக்கு ரெசல் ஓட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல் ஓட்ஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டபிள்யூ ஸ்மாக் டவுன் வந்து ஜான்வரி மந்த்லேருந்து 3 hour ஷோவாக இருக்கும். ப்ராப்ளி ரா 2 hours மாறிடும் நெட்ஃப்ளிக்ஸ் போகிறனால. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஸ்மாக் டவுன் வந்து 3 hour ஷோவாக போகிறனால பெர்மனெண்ட்டாக அது வந்து 3 hours இருக்கும்ன்றதை பிலீவ் பண்ண வேணாம். ஏன்னா ஜான்வரிக்கு அப்புறமா வந்து டபிள்யூ 2 hours மேபி மாற்றலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. டபிள்யூ ஒரு டெஸ்டிங்காக தான் இதை 3 hour ஷோவாக புக் பண்ண போகிறாங்க. எனக்கு கேட்டால் 3 hour ஷோலாம் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ராவே ஆல்ரெடி 3 மணி நேரம் எப்படி போகுதுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். பட் அது ஸ்மாக் டவுன் லீவ் டைமில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 hour ஷோவாக புக் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ரா வந்து வீக்கெண்டில் வீக் டேஸில் தான் வருது. ஸோ ரா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங்காக இருக்குது. ப்ராப்ளி ஸ்டோரி லைனும் அவ்வளோ இல்லை. ரா ரிவ்யூலாம் போடும்போதுலாம் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ செக்மெண்ட்ஸ், அவ்வளோ மேட்சப் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 hour ஷோனால கொஞ்சம் போர் அடிக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியனாக தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் எப்படின்றத சொல்லுங்கள். ப்ராப்ளி ஜனவரிக்கு அப்புறமா ஸ்மாக் டவுன் 3 hour ஷோவாக இருக்கும். அதுவே ஜூன் வரை அவங்க வந்து அந்த டெஸ்டிங்லாம் பார்த்துட்டு கரெக்டாக 3 மணி நேரம் ஒத்து வந்துச்சுன்னா அவங்க வந்து 2 hours ஒத்து வரலன்னா 2 hours மாற்றிடுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இது ரிலேட்டட் டேவ் மில்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ நெட்வொர்க்கோட டீல் வந்து அக்டோபரோட முடிஞ்சிடும். அக்டோபரோட முடிஞ்சதுன்னு இந்த 3 months இருக்குல்ல, அந்த கேப்பில் மட்டும் ரா வந்து 2 hours ஸ்ட்ரீம் ஆகுமா. நெட்ஃப்ளிக்ஸ் போனதுக்கப்புறம் 3 hours மாறிடும்ன்ற மாதிரி ராவை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸ்மாக் டவுன் ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராப்ளி ஸ்மாக் டவுனும் வந்து 3 hours மாறலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் டேவ் மில்சர் இப்படிங்க ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காரு. டபிள்யூ இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ நெட்வொர்க் கூட 5 years கான்ட்ராக்டாக ஸ்மாக் டவுனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ராவை பார்க்க போகிறோம். டோட்டலி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் இதையும் ஷெடியூல் பண்ணிடுவாங்க. ரா மட்டும் இல்லாமல் ப்ராப்ளி ஸ்மாக் டவுனும் ஸ்ட்ரீம் ஆகலாம். ஸோ என்னன்றதா இப்போ அப்கமிங் தான் அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம்
இனிமேல் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டட் வர்றதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடலாம். நாலாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் பொறுத்த வரைக்கும் NXT தான். ஸோ NXTக்கு இப்போ இந்த வாரம் நடந்த NXTயில் நம்மளுடைய CM Punk பார்த்தீங்கன்னா வந்திருந்தார். CM Punk வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த NXT எபிசோட் வந்து ஒரு ப்ரீமியராக நடக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக NXT வந்திருந்தார்ல நம்மளுடைய CM Punk. ஸோ அவர் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு டிவி ஆஃப்க்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நியர்லி இதை ஃபைட்ஃபுல் செலக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ CM Punk 30 மினிட்ஸ் அந்த ஃபேன்ஸ்ட்டை வந்து ஃபோட்டோகிராஃபாக இருக்கட்டும், ஆட்டோகிராஃப் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு மூமெண்ட்டாக ஃபேன் பாய் சம்பவமாக வந்து CM Punk பண்ணிட்டு போயிருக்காருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மனுஷனுக்கு இந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் போடுறாங்க. அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ AEW சேர்ந்த மிரோ என்கிற ரூசோ தான். ஸோ WWE கான்ட்ராக்ட் அண்டர் வந்து ரூசோன்னு இருந்தார். இப்போ வரைக்கும் நம்மளுடைய AEWல மிரோன்ற மாதிரி இருக்காரு. கரண்ட்டாக AEWல தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. நியர்லி அவருக்கு வந்து இன்னும் ஒரு 6 months ப்ளஸ் வந்து அவருடைய கான்ட்ராக்ட் AEWல இருக்குன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஃபைட்ஃபுல் செலக்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளுடைய மிரோ வந்து இப்போ வரைக்கும் AEWல என்னை ரிலீஸ் பண்ணிங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காராமா. இனிமேல் உங்கள் கூட சவகாசமே வேணாம்டா, என்னை ரிலீஸ் பண்ணிருங்கடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிரோவே வந்து AEWல அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. AEW என்ன பண்ணுறாங்கன்றது தெரில. பட் இருந்தாலும் வரைக்கும் மிரோ வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்ட்லேருந்து என்னை விளைவிச்சிருங்கடா, என்னை அப்படியே விட்டுருங்கடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிரோ வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காராமா. மிரோ சப்போஸ் அவர் வந்து AEW விட்டு WWE வந்தால் நல்லா இருக்குமாட்ட மாதிரி கமெண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. நல்லா இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா விட்டுரு. கூடவே நம்மளுடைய லூச்சா ப்ரோஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மல்டி-இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க WWEன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. PW என்ற சைட்டு தான் இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் AEW கரண்ட் ராஸ்டரில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இருக்காங்க அவங்க. பட் அவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் AEW ரிலீஸ் பண்ணல. பட் இவங்க வந்து இப்போ வரைக்கும் மல்டி-இயர் கான்ட்ராக்ட் வந்து நம்ம WWEல சைன் பண்ணிட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அப்டேட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் அவங்க லூச்சா ப்ரோஸ் வந்து WWE டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சைன் பண்ணால் அவங்க வந்து மெயின் ராஸ்டரில் தான் டெபியூட் ஆவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம். இப்போ வரைக்கும் அந்த ரெக்வஸ்ட்டையும் WWE அக்செப்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நம்மளுடைய லூச்சா ப்ரோஸ்க்கு வந்து மல்டி-இயர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி அதை இப்போ வரைக்கும் லூச்சா ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவங்க மெயின் ராஸ்டரில் டெபியூட் ஆகிற பட்சத்துக்கு எந்த பிராண்டு போனால் நல்லாயிருக்கும்ன்றதை நீங்களே உங்கள் கமெண்ட் பாக்ஸ் வழியாக சொல்லிவிடுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபியூடு வந்து பார்க்குறவங்க ரெகுலர் ஆடியன்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் கேட்டு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் ரெயின்ஸை வந்து சவுதி அரேபியாவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொன்னாருன்றதை நானே வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் அவர் பெண்டிங்காக உள்ள அந்த சர்வே சீரிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை புக் பண்ணியிருந்தாங்க. பேட் பிளட்லேயும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. பட் நடுவில் உள்ள க்ரௌன் ஜுவல் தான். ஸோ க்ரௌன் ஜுவல் மட்டும் இல்லாமல் ப்ராப்ளி டிசம்பரில் இந்த பேப்பரையும் வைக்க மாட்டாங்க. பட் வைக்கிற பட்சத்துக்கு இப்போ வரைக்கும் நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங்கில் உள்ள எல்லா ஒரு PLலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்கமிங்கில் வர எல்லா ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்லேயும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருப்பாருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் வர பேட் பிளட், க்ரௌன் ஜுவல், சர்வைவர் சீரிஸ் மாதிரியான மிஞ்சி இருக்கிற எல்லா பேப்பர்ஸ்லையும் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் கூட இப்போ ஃபியூட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் நிறைய பேர் ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோடி வர்சஸ் ரோமன் வந்து க்ரௌன் ஜுவலில் நடக்கும்ன்ற மாதிரி. எனக்குலாம் இந்த மேட்சை இன்னொரு தடவை பார்க்க எனக்கு சத்தியமாக விரும்பவே இல்லை. வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபியூட் கொடுக்கலாம்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. கடைசியாக 2 மெயின் ஆஃபீஸ் கொள்ளும் எல்லாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ ஜான் சீனா ரிட்டைர்மெண்ட் உள்ள ஒரு இடம் பெற போகிற ஒரு மேஜர் ஸ்டார். அவர் வேறு யாருமே கிடையாதுங்க. ஸோ நம்மளுடைய யாருன்னு சொல்கிறத விட அவங்க எந்த சைடு கொடுத்தாங்கன்றதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் ரெசல் வாட்ச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் WWE கிரியேட்டிவ் டீம் 100% வந்து இந்த ஃபியூடை புக் பண்ணலான்ற மாதிரி இருக்காங்களாமா. அதாவது நம்மளுடைய ஜான் சீனா அண்ட் ஆல்சோ லோகன் பால். கண்டிப்பாக லோகன் பால் கூட வந்து ஒரு ஜான் சீனாவெல்லாம் புக் பண்ணலாம். ஏன்னா நம்ம லோகன் பாலுக்கு அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெமினா, ஒரு நல்ல ரெஸ்லிங் ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் WWE இதுக்கான பிளானிங்ஸை வந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் டூரில் நம்ம ஜான் சீனாவை வந்து லோகன் பால் ஃபேஸ் பண்ணுவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் WWE அதுக்கான ஒர்க்ஸே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ராப்ளம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த ஃபியூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கான மேட்சப் வந்து நம்ம பார்க்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு. லோகன் பால் சும்மாவே பர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்குவார். ஸோ 16 டைம் சாம்பியனை ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய ஜான் சீனாவை மட்டும் பார்த்துருக்கோம்ல. இப்போ வரைக்கும் நம்மளுடைய பீப்புள் சாம்ப் ராக்கை பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பீப்புள் சாம்ப் ராக் ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம வின்ஸ் மெக்மேன் கிட்ட ஸ்டீவ் ஆஸ்டினோட எனக்கு 2 மடங்கு சேலரி வேணும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வின்ஸ் மெக்மேன் ஒரு லெசனை டீச் பண்ணாருன்றதை
தான் நம்மளுடைய ராக் சொல்லியிருக்காரு. ஸோ ராக் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ராக் வந்து போய் கேட்டிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் கிட்ட ஸோ அமௌண்ட்டு அந்த பேமெண்ட் இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் கான்ட்ராக்ட் டபிள்யூஏ சைன் பண்ணார். அப்போ பெரிய இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கினார்னா $550K வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக வாங்கினன்றதை நம்மளுடைய ராக் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வின்ஸ் மெக்மேன் கிட்ட அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டீவ் ஆஸ்டினை பார்த்தேன். ஸோ ஸ்டீவ் ஆஸ்டின் பாஸ்ட்டாக வந்து $1 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அதை ஷுட் பி நான் அதை வந்து 2ஆக மாற்றலாம்ன்ற மாதிரி அந்த மாதிரி நானும் பார்க்க ஆசைப்பட்றேன்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காராமா. அதுக்கு வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ தர முடியாதுன்ற மாதிரி சொல்லல, நீ இப்போ தான் வந்திருக்க, ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் அண்டர் பண்ணு, ஸோ இதை வந்து லேர்ன் பண்ணு, எல்லாமே வந்து கற்றுக்கோ, ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நீயும் நடத்துகிற மாதிரி நீ நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீயும் லேர்ன் பண்ணிக்கோன்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் அவர் அப்ரோச் பண்ணாராமா. அதுக்கப்புறமா நம்ம ராக் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு ராக் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன முடிவு எடுத்தாருன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ ராக் அந்த வென்யூ புக் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுக்கு பே பண்ண மாதிரி டேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன்ஸ் புக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் ஒரு 1-2 மந்த்ஸ் கூட எடுக்கலை, அதெல்லாம் வந்து 2 மந்த்ஸ்லேயே லேர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வின்ஸ் மெக்மேன்ட்ட போய் பார்த்தேன்றதையும் ராக் சொல்லியிருக்காரு. ஆல்சோ வின்ஸ் மெக்மேனை பார்த்ததுக்கப்புறம் வின்ஸ் மெக்மேன் கிட்ட சொன்னதுக்கப்புறமா ஸோ வின்ஸ் மெக்மேன் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் நீ எவ்வளோ மேக் பண்ணலான்னு இருக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணி அந்த இடத்துல கிரேசியாக வந்து எனக்கு ஒரு லெசனை டீச் பண்ணி கொடுத்துருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் இப்போ வரைக்கும் அந்த ஹராஸ்மெண்ட் கேஸில் மாட்டினதுக்கப்புறமா அவருடைய பேர் ரொம்பவே பார்த்திங்கன்னா அடி வாங்கிச்சு. பட் அஸ் அ ஒர்க்கராக, ஒரு ஹார்ட் ஒர்க்கராக, ஒரு சேர்மனாக அவர் வந்து எப்பயுமே வந்து டாப்பில் தான் இருக்கார். டபிள்யூடபிள்யூன்ற ஒரு பிராண்டை உருவாக்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து வின்ஸ் மெக்மேன் நிறையா ஃபேன்ஸோட ஃபேவரட்டாக தான் இருக்கார். ஏன்னா அந்தளவுக்கு ஃபியூடையுமே வந்து பர்சனலாகவும் சரி, ஸோ நிறையாவே டபிள்யூடபிள்யூக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒரு கேஸில் அவர் மாட்டினது, ஸோ அதை வச்சு அவரை வந்து பேடாக ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.